பார்ப்பதற்கு நீர் அளித்த கிருபைகளுக்காய் நன்றி. ஆண்டவரே, நாங்கள் இல்லத்தில் இருந்தாலும் இந்த காணொலி மூலமாக நாங்கள் உள்ளத்தால் இணைவதற்கு கொடுத்த கிருபையின் வரங்களுக்காய் நன்றி கர்த்தாவே. ஆண்டவரே, உம்முடைய ஞானம் உம்மை உணர்ந்து கொள்ளவும் எங்கள் உறவுகளை புதுப்பித்து தக்க வைத்துக் கொள்ளவும் உதவியதற்காக நாங்கள் நன்றி பாராட்டுகின்றோம். உம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் தொடர்ந்து வாழ வளர்ந்து கற்றுத்தான் நன்மையான ஈவுகளை எப்போதும் எங்கள் வாழ்விலிருந்து நாங்கள் வெளிப்படுத்துவதற்கு ஞானத்தையும் வழிநடத்திவிட்டார். அனைத்தையும் இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் ஜெபிக்கிறோம் எங்கள் பெற்றோராக கடவுளே. அன்புக்குரியவர்களே, உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய திருநாமத்தினாலே வாழ்த்துகின்றேன். ஆண்டவர் இந்த நாளை நமக்கு ஆசீர்வாதமாகவும் நோய் நொடி இல்லாமல் இந்த வாரம் முழுவதும் கடவுள் நம்மை வழிநடத்தி பாதுகாப்பாராக. கடவுள் தாமே உங்களுக்கு எல்லா நன்மைகளையும் கிருபைகளையும் அளிப்பாராக. இந்த நாளுக்கான முதலாவது திருமறை பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 28 முதல் முடிய.
அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமார்த்திகளும் தீர்க்கதரிசனம் சொல்வார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். ஊழியக்காரன் மேலும் காரிகளின் மேலும் அந்த நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன். வானத்திலும் பூமியிலும் ரத்தம் அக்கினி புகை வானத்திலும் பூமியிலும் ரத்தம் அக்கினிய புகைத்தம்பங்களாகிய அதிசயங்களை காட்டுவேன். கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் இரத்தமாகவும் மாறும். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தர் சொன்னபடி சீயோன் பர்வதத்திலும் எருசலேமிலும் கர்த்தர் வரவழைக்கும் மீதியாய் இருப்பவர்களிடத்திலும் ரட்சிப்பு உண்டாகி இருக்கும் என்பதை வாசிக்கும்படியான வேதப்பாடம் கூறி வாசித்தாயிற்று. தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவது வேதபாதமாக கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22-26. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22-26. ஆவிகள் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, தற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படி மற்றவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கு ஏற்றபடி நடக்கவும் கடவோம். வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் ஒருவரை ஒருவர் கோபமூட்டாமலும் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவோம். இரண்டாம் வேதம் வாசிக்கப்பட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மாறி மாறி வாசிக்கப்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 42வது சங்கீதம். 42வது சங்கீதம். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமாவை வாஞ்சித்து கதறுகிறது. உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. அவர் சமூகத்து இரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். உமது மதல்களின் இறைச்சலால் ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது. உமது அலைகளும் திரைகளும் எல்லாம் என் மேல் புரண்டு போகிறது. நான் என் கண்மலையாகிய தேவனை நோக்கி ஏன் என்னை மறந்தே? சத்ருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே திரிய வேண்டும் என்று சொல்லுகிறேன். என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்கு தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாயிருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி
பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் வசனங்கள் 15 முதல் 21 முடிய. யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 முதல் 21 முடிய. நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றருவாளனை அவர் உங்களுக்கு தந்திருடுவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருந்தால் நீங்கள் அவரை அறிவீர்கள். நான் உங்களை பெற்றவர்களாக விடேன். உங்களிடத்தில் இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். நான் பிழைக்கிறபடியினால் பிழைப்பீர்கள். நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிகள். என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கைக்கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். என்னிடத்தில் அன்பாயிருப்பவன் என் பிதாவுக்கு அன்பான், நானும் அவனில் அன்பாயிருந்து என்னை வெளிப்படுத்துவேன் என்றார் என்பதே வாசிக்கும்படியாகப்பட்ட நற்செய்தி வேதப்படி பகுதி வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக.
ஜெபம் செய்வோம். ஜெபம் செய்வோம். உங்கள் அனைவரையும் இறைமகன் இயேசுவின் திருநாமத்தினாலே வாழ்த்துகின்றேன். இந்த நாளிலே தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயத்தின் வழியாக நாம் சிந்திப்பதற்கென்று கொடுத்திருக்கின்ற தலைப்பு தூய ஆவியார் பற்றிய உறுதிமொழி, ப்ராமிஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். ஆவியானவரை பற்றிய உறுதிமொழி என்கின்ற தலைப்பை நமக்கு அளித்திருக்கிறார். தூய ஆவியை குறித்து, பரிசுத்த ஆவியை குறித்து பல்வேறு புரிதல் நமக்கு இருக்கிறது. எனக்கு ஒரு அனுபவம் என்னுடைய சிறு வயதிலே இருந்தது. நான் ஒரு ஆலயத்தில், ஒரு சகோதரர் செல்கின்ற ஆலயம், சின்ன வயசுல என்னை அழைத்து போனார். அதாவது கல்லூரி படிக்கிற காலத்தில் என்னை அழைத்து சென்றார். அது ஒரு தனியார் இண்டிபெண்டன்ட் சர்ச். அந்த திருச்சபையிலே பாடல் பாடும்போது அங்கே இசைக்கருவிகள் இசைக்கப்படுகிறது. முக்கியமாக பேண்டு வாசிக்கப்படுகிறது. ட்ரம்ஸ், பேண்ட் எல்லாம் சேர்த்து தோல் இசை கருவியை வாசிக்கிறார். அப்படி வாசிக்கின்ற பொழுது அந்த சத்தம், அந்த இசைக்கருவியுடைய சத்தத்திற்கு ஏற்ப மக்கள் பாடல் பாடி துள்ளி குதிக்கிறார்கள். அப்போது அதனுடைய பாஸ்டர், தூயாவியனவர் நம்மிலே இறங்குகிறார் என்று அவர் சொல்லிக்கொண்டே இருக்க மக்களுடைய பரவச நிலை அதிகரிக்க ஆரம்பிக்கிறார். ஒரு கட்டத்தில் பாஸ்டர் அங்கே இசைக்கிறவர்களை பார்த்து கரம் அசைத்து நிறுத்த சொல்கிறார். அப்போது கொஞ்சம் கொஞ்சமாக இசை நிற்கிறது. அங்கே பரவச நிலையில் இருந்த மக்கள் இப்போது சாதாரணமாக அமர்ந்து விடுகிறார். இப்போது யோசிக்க தோன்றியது, இந்த ஆலயத்தில் ஆவியானவர் தோற்கருவிகள் பேண்ட் வாசிக்கும் போது வராது அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் எனக்கு ஏற்பட்டது. ஒருவேளை இன்று தூய ஆவியை பெறுவது என்பது பரவச நிலை என்கின்ற புரிதல் நமக்குள் இருக்கிறது. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் விண்ணுக்கு செல்வதற்கு முன்பாக தன்னுடைய சீடர்களிடத்தில் சொல்கிறார், உங்களுக்கு வேறொரு தேற்றரவாளனை நான் அனுப்புகிறேன் என்று சொல்கிறார்.
இது ஒரு உறுதிமொழி, இது ஒரு வாக்குறுதி. இந்த வாக்குறுதி என்பது ஒருவருக்கொருவர் செய்து கொள்கின்ற ஒரு வாக்குறுதி. நான் இதை உனக்கு செய்வேன், என்னால கட்டாயம் இந்த காரியத்தை வாழ்க்கையில் செய்யறேன், இந்த டேட்டுக்குள்ள இந்த விஷயத்தை உனக்கு செய்து முடிக்கிறேன் என்று நம்மை நாமே பிறருக்கு ஒப்பந்தம் செய்து கொள்வது, உறுதி செய்து கொள்வது. இந்த உறுதியின் அடிப்படையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு ஒரு உறுதி அளிக்கிறார், உங்களுக்கு தூய ஆவியை அளிக்கிறேன் என்று. இந்த தூய ஆவி என்ற வார்த்தை திருமறையிலே பழைய ஏற்பாட்டு நூலிலே 378 முறையும் புதிய ஏற்பாட்டு நூலிலே 335 முறையும் வருவதாய் நாம் காண்கிறோம். இந்த தூய ஆவியை குறித்து சொல்லப்படுகின்ற எபிரேய வார்த்தை ரூவா, ஆவி. இந்த ரூவா என்கின்ற வார்த்தை பரிசுத்தாவிக்கும் பயன்படுத்தப்படுகிறது, காற்றுக்கும் பயன்படுத்தப்படுகிறது. ஆகவே இந்த காற்றை போல தூயாவியவர் செயல்படுவார். காற்றினுடைய பண்பு அது எல்லா இடத்திலும் செல்லக்கூடியது, விரும்பிய திசையில் வீசக்கூடியது, எங்கும் நிறைந்திருக்கக்கூடியது, ஒரு தனிநபர் சென்றாலும் அவரோடு இருக்கக்கூடியது. ஆனால் அதை கண்ணால் காண முடியாது, அது உணரதான் முடியும். அப்படிதான் ஆவியானவர் எங்கும் நிறைந்திருக்கிறார், யாருடைய கட்டுப்பாடும் இல்லை, சுதந்திரமாக அவர் செயலாற்றுகிறார், விரும்பிய திசைக்கு செல்கிறார், அவர் எல்லோரோடும் உடனிருக்கிறார் என்ற செய்தி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே ஆதியாகமம் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தில் மண்ணுலகு உருவற்று வெறுமையாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் பரவி இருந்தது, நீர்த்திரளின் மேல் கடவுளின் ஆவி அசைந்து கொண்டிருந்தது. தொடக்கத்திலே ஆவியானவருடைய செயல்பாடு படைப்பின் சூழலிலே இருப்பதை நாம் காண்கிறோம். ஆனால் இந்த ஆவியானவருடைய செயல்பாட்டை இங்கே நாம் அறிந்து கொள்ளவில்லை. வரலாற்றிலும் ஆவியாருடைய செயல்பாட்டை இஸ்ரவேல் மக்களுடைய வரலாற்றில் அவர்கள் முழுமையாக அறிந்து கொள்ளவில்லை. இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துதான் ஆவியானவரை அவர் அறிவிக்கிறார். இயேசு கிறிஸ்துதான் ஆவியானவர் குறித்து அவர் அறிவிக்கிறார். எப்படி சொல்கிறார் என்றால், யோவான் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில், உங்களோடு என்றும் இருக்கும்படி மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன், தந்தை அவரை உங்களுக்கு அருளுவார். இங்கே இயேசு கிறிஸ்து மற்றொரு துணையாளர். சிலர் இப்படி புரிந்து கொள்கிறார்கள், இயேசு விண்ணுக்கு சென்று விட்டார், அவன் பிறகு தூய ஆவியானவர் அவர்களோடு இருப்பார், தூய ஆவியானவருக்கு பிறகு இயேசு கிறிஸ்துனுடைய செயல்பாடு இல்லை என்ற புரிதல் நமக்குள் இருக்கிறது. அப்படி அல்ல. இங்கே மற்றொரு துணையாளர் என்றால் முதன்மை துணையாளர் இயேசு கிறிஸ்து. அதுதான் இங்கே சொல்கிறார், மற்றொரு துணையாளரை உங்களுக்கு அருளுவேன், நான் முதன்மை துணையாளர், மற்றொரு துணையாளர் இருக்கிறார். ஆகவே ஆவியானவர் உங்களோடு இருக்கிறார், நானும் உங்களோடு இருக்கிறேன். நான் கற்றுத்தந்த செய்தி, நான் சொல்லித்தந்த செய்தி, நான் வாழ்ந்து காட்டின செயல்பாடுகள் எல்லாம் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அதை உங்கள் மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். இப்போது நீங்கள் செயல்படவில்லை, நான் கற்றுத்தந்ததும் என்னிடத்தில் நீங்கள் கற்றுக்கொண்டதும் உங்களை வழிநடத்தும். அப்படி வழிநடத்துகின்ற போது ஆவியானவர் உங்களுக்கு பலத்தை அளிப்பார், பலவீனம் அல்ல, பலத்தை அளிப்பார். எந்த சூழலிலும் நீங்கள் நின்று பேசுவதற்கும், வருகின்ற எதிர்ப்புகளை நின்று அதை சமாளிப்பதற்கும், அதை மேற்கொள்வதற்கும், பிசாசின் அந்தகார சக்திகளை அப்புறப்படுத்துவதற்கான ஆற்றலை தூய ஆவியானவர் உங்களுக்கு அளிப்பார் என்ற செய்தியை இங்கே சொல்கிறார். ஆகவே முதன்மை துணையாளராக நான் இருக்கிறேன், மற்றொரு துணையாளராக தூய ஆவியானவர் இருக்கிறார், அவரே உங்களோடு இருக்கிறார், அவரே உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார். உலகம் அவரை ஏற்றுக்கொள்ள இயலாது, ஏனெனில் அதுவரை அவரை காண்பதும் இல்லை, அறிவதும் இல்லை. நீங்கள் அவரை அறிந்திருக்கிறீர்கள், ஏனெனில் அவர் உங்களோடு தங்கியிருக்கிறார், உங்களுள்ளும் இருக்கிறார்.
இப்போது நீங்கள் இயேசு என்கின்ற உடல் வழியாக வெளிப்பட்ட இறைமகனை இப்போது நீங்கள் பார்க்க போவது இயேசுவின் கருத்துக்கள் உங்களுக்குள் இருக்கிறது. தூய ஆவியானவரும் உங்களுக்குள்ளே தங்கி இருக்கிறார், உங்களோடு செயலாற்றுகிறார் என்ற செய்தி இங்கே சொல்லப்படுகிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இங்கே தூய ஆவியருடைய செயல்பாட்டை கடவுளை மக்களுக்கு கடவுள் எப்படிப்பட்டவர் என்பதை மக்களுக்கு சொல்லித் தருகிறார். தான் எதற்காக வந்தேன் என்பதையும் அவர் மிக அழகாக சொல்கிறார். அவர் எதற்காக வந்தார்? யோவான் 3:16 ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். தன் மகனை அழித்து நம்மை மீட்டுக் கொண்டார். அவை கிறிஸ்து நம்மை பாவத்திலிருந்து விடுதலை அளித்தார், பாவத்திலிருந்து மீட்டுக் கொண்டார். இந்த பாவத்திலிருந்து விடுதலை அளித்த திருப்பணி இயேசுவோடு முடிந்துவிட்டது என்பதல்ல, மாறாக தூய ஆவியானவர் வழியாக தொடர்ச்சியாக நம்மிலே தொடர்கிறது. மீட்பு பணி தொடர்கிறது, மீட்பு பணி நீடிக்கிறது, மீட்பு பணி தொடர்ச்சியாக இயேசுவினுடைய மீட்பு பணி தொடர்ச்சியாக தூய ஆவியானவர் வழியாக நீள்கிறது, நீண்டு கொண்டே இருக்கிறது. அப்ப ஆவியானவர் இங்கே மீட்பு பணிக்காக நம்மிலே செயலாற்றி கொண்டிருக்கிறார், சஸ்டைன் பண்றார். அவர் போராடி மீட்பு பணியை தொடர்ச்சியாக மனுக்குலத்தில் அவர் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார் என்ற செய்தியை இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய கடவுள் நம்மை மீட்கக்கூடியவர். அவருடைய மீட்பு பணி இயேசு கிறிஸ்துவோடு நிறைவு பெறவில்லை. தூய ஆவியானவர் அருளி அவர் மூலமாக அவருடைய மீட்பு பணியை தொடர்ச்சியாக அவர் செய்து கொண்டிருக்கிறார் என்கின்ற செய்தி நமக்கு இங்கே சொல்லப்படுகிறது. நான் முதன்மையானவர், இன்னொரு துணையாளர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அறிவிக்கின்ற செய்தி. மற்றொரு துணையாளர் ஆவியானவர் என்ற செய்தியை நமக்கு சொல்லித் தருகிறார். இங்கே தூய ஆவியானவர் என்ன செய்வார் என்ற செய்தியை மிக அழகாக சொல்கிறார். 28 26 என் பெயரால் தந்தை அனுப்பி போகிற தூய ஆவியானவராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார், நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார். என் பெயரால் தந்தை அனுப்பப் போகிற தூய ஆவியானவராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார், டு டீச்சர்ஸ், உங்களுக்கு அனைத்தையும் நினைவூட்டுவார், டு ரிமெம்பர் அஸ். இப்ப நம்முடைய கடவுள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வழியாக மனித வாழ்வை கற்றுக் கொடுத்திருக்கிறார். இப்போது தூய ஆவியானவர் துணையாளர் கற்றுத்தருகிறார், மீண்டும் உங்களுக்கு நினைப்பூட்டுகிறார். ஆகவே இயேசு கிறிஸ்து கடவுள் யார் என்பதை மனுக்குலத்திற்கு அறிமுகப்படுத்தினார், சொல்லிக் கொடுத்தார். ஒருவேளை இந்திய தத்துவம், இந்தியன் பிலாசபி, வெஸ்டர்ன் பிலாசபி என்ன சொல்லுவாங்கன்னா, கடவுளை புரிந்து கொள்ள முடியாது, புரிந்து கொள்வது கடினம். ஆனால் கிறிஸ்துவ இறையியல், கிறிஸ்டியன் தியாலஜி, கடவுள் தம்மை முழுமையாக இயேசுவில் வெளிப்படுத்தினார். இப்ப கடவுளை காண வேண்டும் என்றால் இயேசுவின் வழியாக வெளிப்படுத்தின கடவுளை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இயேசுதான் கடவுள் தன்மையை வெளிப்படுத்தினார். ஆகவே இயேசுவின் வழியாக புரிந்து கொள்ளுங்கள். ஆனால் இவ்வளவு சமயம் கடவுளை பற்றிய உண்மையை கூறவே இல்லை. கடவுள் எப்படிப்பட்டவர் என்று சொன்னதென்றால், கடவுள் நீதிமான், நியாயாதிபதி, நீதிபதி. அவர் தவறு செய்கிறவர்களுக்கு தண்டனை அளிப்பார். ஒருவேளை யாராவது பாவத்தில் விழுந்து விட்டால் தங்கள் பாவத்திலிருந்து மீட்பு பெற வேண்டும். அப்படி மீட்பு பெறுவதற்கு அவர்கள் எருசலேம் தேவாலயத்திலே பலி செலுத்த வேண்டும். அப்படி பலி செலுத்தினால் அவர்கள் மீட்பு பெறலாம். கடவுள் நீதிபதி, கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று தண்டனைகளை மையப்படுத்தி அவர்களுக்கு கடவுளை சொல்லிக் கொடுத்தது. ஆனால் இயேசு கிறிஸ்து கடவுள் அன்பானவர், கடவுள் அன்பானவர். அவருடைய அன்பு எப்படிப்பட்டது என்றால், ஒரே மகனையே இந்த உலகத்திற்கு அனுப்பி மகனை அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார்.
உலகுக்கு தண்டனையை தீர்ப்பளிக்க அல்ல, தன் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அனுப்புவதனுடைய நோக்கம் இந்த உலகம் மீட்பு பெற வேண்டும், இந்த உலகம் ரட்சிக்கப்பட வேண்டும், இந்த உலகம் காக்கப்பட வேண்டும், எல்லா மனிதர்களும் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தன் மகனையே இந்த உலகத்திற்கு அனுப்பினார். எவ்வளவாய் அந்த அன்புக்கு எல்லை இல்லை. அது மிக மிக நீளமானது. அதை அளக்க இயலாது, அதை கணிக்க இயலாது. அது எவராலும் இதுதான் என்று குறிப்பிட்டு சொல்கின்ற அளவுக்கல்ல, மாறாக அது நிறைவுடையது என்ற செய்தி இங்கே சொல்லப்படுகிறது. காணாமல் போன மகன் ஊமையில் மகன் காணாமல் போனான். மகன் வருகிறார். தந்தை மகன் சொல்கிறார், நான் உம்முடைய மகன் என்று சொல்வதற்கு நான் தகுதியற்றவன், என்னை உம்முடைய வேலைக்காரனாக சேர்த்துக் கொள்ளும் என்று சொல்லும் பொழுது தந்தை அந்த மகனை அதே நிலையில் ஏற்றுக்கொள்கிறார். சற்றும் மாறாமல், சற்றும் விலகி செல்லாமல் அதே நிலையில், எப்படி வீட்டிலிருந்து மகன் போகின்ற போது நிலை இருந்ததோ, மீண்டும் மகன் எல்லாவற்றையும் துளைத்து விட்டு வரும்பொழுது அதே அன்பில் ஏற்றுக்கொள்கின்ற மகன். அப்படிப்பட்ட பரிவு கொண்ட தந்தையாக நம்முடைய கடவுள் இருக்கிறார். மன்னிக்கும் அன்பு செய்யும் கடவுள், கற்றுத்தந்து கொண்டே இருக்கின்ற கடவுள் நம்முடைய கடவுள். ஓரிகன் என்கின்ற இறையராளர் சொல்வார், கடவுள் வாழும் குட்டி பரலோகம்தான் நம்முடைய இதயம். கடவுள் வாழ்கின்ற குட்டி பரலோகம் நம்முடைய இதயம். நம்மோடு நம்முடைய கடவுள் எப்போதும் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஆவியானவர் இது செய்வது தவறு, இது செய்வது சரி, இது கட்டாயம் செய்ய வேண்டும், இது செய்யவே கூடாது என்று நமக்கு நீதி எது, அநீதி எது, உண்மை எது, பொய் எது, ஒளி எது, இருள் எது, வாழ்வு எது, வாழ்வற்ற தன்மை எது என்பதை நமக்கு கற்றுத்தந்து கொண்டே இருக்கிறார். இரண்டாவது, அவர் நினைப்பூட்டுகிறார். அவர் நினைவூட்டிக் கொண்டே இருக்கிறார். எப்படி நினைப்பூட்டிக் கொண்டே இருக்கிறார் என்றால், நீ ஆவியால் பிறந்தவர். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நிக்கோதேமு சந்திக்க வருகிறார். யோவான் 3ஆம் அதிகாரத்தில் வருகின்ற செய்தி. அவர் ஓர் இரவில் இயேசுவிடம் வந்தார். யோவான் 3:2 வசனத்தில் அவர் ஓர் இரவில் இயேசுவிடம் வந்தார். ரபி, நீர் கடவுளிலிருந்து வந்த போதகர் என்பதை நாங்கள் அறிவோம். கடவுள் தம்மோடு இருந்தாலொழிய நீர் செய்யும் இவ்வரும் அடையாளங்களை யாரும் செய்ய இயலாது என்றார். இயேசு அவரை பார்த்து, மறுபடியும் பிறந்தால் ஒன்று எவரும் இறையாட்சியை காண இயலாது என்று உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். மீண்டும் பிறப்பை பற்றி பேசுகிறார். திருமுழுக்கின் வழியாக பிறக்கின்ற அனுபவம், மீண்டும் பிறப்பதை பற்றி பேசுகிறார். ஆவியில் பிறந்தவர்களை குறித்து பேசுகிறார். இப்போ மீண்டும் பிறந்தவர்கள், அப்படி மீண்டும் பிறந்தவர்கள் அவர்களுக்கான அடையாளம், புற அடையாளம் என்பது இல்லை. இங்கே மீண்டும் பிறக்க வேண்டும். அப்படி பிறக்கிறவர்கள், ஆவியில் பிறக்கிறவர்களுக்கு அடையாளம் கிடையாது. அவர்களுக்கு அடையாளம் கிடையாது. அவர்கள் தூய ஆவியால் பிறந்தவர்கள். அவர்கள் மனித இயல்பு கொண்டவர்கள் அல்ல. அவர்கள் காற்று வீசுகின்ற திசை போல தூயாவில் பிறந்தவர்கள் அனைவரும் இருப்பார். எப்படி என்றால், அவர்கள் அடையாளமற்றவர்கள். கடவுளின் பிள்ளைகளுக்கு அடையாளம் கிடையாது. திருச்சபைக்குள் வந்தால் கிறிஸ்தவர்கள் என்கின்ற அடையாளம் மாத்திரமே இருக்கிறது. அவர் தன் வெவ்வேறு குடும்பத்திலிருந்து வந்தால் இது ஒரு கடவுளுடைய குடும்பம் என்ற விசுவாசம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இங்கே புற அடையாளங்களை இழந்து திருச்சபையில் பிறந்திருக்கிறோம், திருச்சபையினுடைய பிள்ளைகள், கடவுளுடைய பிள்ளைகள் என்கின்ற அடையாளம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே புற அடையாளம், சாதி என்கின்ற அடையாளம் இல்லை, இனம் என்கின்ற அடையாளம் இல்லை, மொழி என்கின்ற அடையாளம் இல்லை. ஒரே திருச்சபை, அது கிறிஸ்துவால் உருவாக்கப்பட்ட திருச்சபை. அந்த திருச்சபையினுடைய
மூளைக்கு தலைக்கல்லாய் நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். அவருடைய சரீரம்தான் திருச்சபை என்கின்ற புரிதல் நமக்குள் இருக்கிறது. ஆகவே ஆவியானவர் நமக்கு நிறைவூட்டுகின்ற ஒன்று, நீங்கள் மறுபடியும் பிறந்தவர்கள். ஆகவே உன் தாய் வழியாக கொடுக்கப்படுகின்ற அடையாளத்தில் நீங்கள் மமதை கொள்ள வேண்டும், அதுதான் முக்கியமானது என்று பேச வேண்டும் என்ற செய்தி இல்லை. இன்றைய சூழலில் திருச்சபைக்குள்ளே அநேக அடையாளம் சாதியை வைத்து, நான் இந்த சாதி கிறிஸ்தவன், நான் அந்த சாதி கிறிஸ்தவன் என்று சாதியை சொல்லி கிறிஸ்தவன் என்கின்ற அடையாளத்தை இழந்து போகின்ற அவல நிலை நாம் திருச்சபைக்குள்ளே இருக்கிறது. மிக மிக வருத்தத்தக்கது. அப்படி ஒருவன் சாதியை சொல்லி பேசுகிறான் என்றால் அவன் கிறிஸ்தவன் இல்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அவன் பரிசுத்த ஆவியால் பிறக்கவில்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இது கடவுள் தருகின்ற ஒரு பெரிய அடி. எப்படிப்பட்டது என்றால், இன்று உலகம் முழுவதும் மக்கள் இந்த கொரோனா வைரஸால் தொற்றினால் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கின்ற போது, இங்கே மனித குலத்திற்கு ஒரு நல்ல மனிதர்களாய் இந்த மருத்துவம் செய்கிறவர்கள் சாதி பார்த்து செய்யவில்லை. நீ கொரோனா வைரஸ், நீ இந்த சாதி கொரோனா, நீ இந்த சாதி கொரோனா என்று பிரித்து பார்க்கவில்லை. மாறாக எல்லோரையும் அவர்கள் உதவி செய்கிறார்கள். இந்த நல்லுள்ளம் தான் கிறிஸ்து விதைத்த விதை. இந்த மருத்துவத்தை இந்த உலகத்திற்கு கொண்டு வந்தவர்கள் கிறிஸ்தவர்கள் தான் இயேசுவை ஏற்றுக்கொண்டார். ஐடாஸ் காடர் வெள்ளூர் பகுதியிலே சிஎம்சி மருத்துவமனையை நிறுவுகிறார். மருத்துவ கல்வியை கிறிஸ்தவர்கள் கொண்டு வருகிறார்கள். அவர்கள் எங்கோ பிறந்து இந்திய தேசத்தில் இருக்கின்ற மக்கள் மீட்பு பெற வேண்டும் என்று தங்களை அர்ப்பணித்தார். அவர்களுடைய கல்வி கற்றுத்தருதல் யாரோ ஒரு சாதிக்கு கற்றுத்தருகிறேன் என்று சொல்லவில்லை, எல்லோருக்கும் அவர்கள் கற்றுத்தந்தார். ஆனால் அதையெல்லாம் மறந்து இன்று திருச்சபையிலே சாதி மோதல்கள், சாதி பூசல்கள், சாதியின் அடிப்படையிலே இன்று நிர்வாக குழுவை அமைக்க வேண்டும் என்று சொல்கின்ற அவல நிலைகள் அடையாளப்படுத்தி கிறிஸ்துவம் என்கின்ற அடையாளத்தை விட்டு நான் இந்த சாதியை சார்ந்தவன் என்று அடையாளப்படுத்திக் கொள்வது கடவுளை அவமதிக்கின்ற, தூயாவினரை அவமதிக்கின்ற, துக்கப்படுத்துகின்ற செயலாயிருக்கிறது. ஆகவேதான் இங்கே நிக்கேதேமு ஒரு பரிசேயர், அவருக்கு யூத சமய அடையாளம் இருக்கிறது. அந்த யூத சமய அடையாளம் இயேசுவை காண வரும்போது தெரிந்துவிடுமோ என்ற பயத்தில் இரவில் இயேசுவை சந்திக்க வருகிறார். அப்படி இரவில் சந்திக்க வந்த நிக்கோதேமை பார்த்து கேட்கிறார், நீ மீண்டும் பிறக்க வேண்டும். நீ பரிசேயர் என்கின்ற அடையாளத்தை, யூதர் என்கின்ற அடையாளத்தை, யூத மார்க்கத்தில் பெரியவன் என்ற அடையாளத்தை விட்டுவிட்டு காற்று அது வீசுகின்ற திசையிலெல்லாம் போவது போல ஆவியானவரும் இருக்கிறார். நீ அப்படி காற்றின் எப்படி எல்லா இடத்திலும் நிரம்பி இருக்கிறதோ அப்படி நீ நிரம்ப வேண்டும். கிறிஸ்தவர்கள் இங்கே போக வேண்டும், அங்கே போக மாட்டோம், இவர்கள் தேவை, அவர்கள் தேவையில்லை, இவர்கள் சொல்வதை செய்வோம், அவர்கள் சொல்வதை நாங்கள் செய்ய மாட்டோம் என்று சொல்பவர்கள் எல்லாம் கிறிஸ்தவர்கள் அல்ல. இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக சொல்லிவிடுகிறார், இந்த சிறியர்களுக்கு நீங்கள் எதை செய்கிறீர்களோ அப்போ கிறிஸ்துவுக்கு உலகம் மதிக்க முடியாமல் இருக்கின்ற சாதாரண அவல நிலையில் அழுக்கு உடை உடுத்தி மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு மனிதனுடைய குரலும் அவரை கேட்கிறார். இந்த சிறியருடைய கூக்குரலில் எவன் கேட்டு செயல்படுகிறாரோ அவன் எனக்கே செய்தான் என்ற ஒரு பெரிய சத்தியத்தை நமக்கு கற்றுத்தருகிறார். ஆகவேதான் இங்கே நிக்கோதேமு இருளில் இருந்து வருகிறார், வெளிச்சமான இயேசுவை காண்கிறார். வெளிச்சமான இயேசுவை காண்கிறார். பிறப்பு, தாயின் கருவிலிருந்து நாம் பிறக்கிறோம். தாயின் கருவிலே நாம் இருளே இருக்கிறோம், பிறக்கின்ற போது வெளிச்சத்திற்குள் வருகிறோம். அப்படி நாம் கிறிஸ்துவத்திற்குள் வரும்பொழுது, ஒவ்வொரு தாயின் கருவிலிருந்து பிறந்து வந்தாலும் கிறிஸ்துவத்திற்குள் வரும்போது கிறிஸ்து என்கின்ற வெளிச்சம் நம்மை சூழ்ந்து கொள்கிறது. கிறிஸ்து நம்மை தூக்கி அணைத்து தோளில் சாய்த்து, என் தோள், என் கரம் செய்த திருப்பணியை நீ செய் என்று நமக்கு அவர் கற்றுத்தருகிறார். அன்புக்குரியவர்களே, இங்கே நிக்கோதேமு ஆவியில் பிறந்தவராய் இருட்டிலிருந்து வெளிச்சத்திற்கு வந்தவராய் இருக்கிறார் என்பதை நமக்கு உணர்த்துகிறது. வெளிச்சம் இருட்டை மாற்றுகிறது. வெளிச்சத்திற்குள் வந்தவர்கள் மீண்டும் இருட்டுக்குள் செல்ல விரும்ப மாட்டார்.
இங்கே புற அடையாளத்தை எவர் ஒருவர் இழக்கிறாரோ அவர் வெளிச்சத்திற்குள் வருகிறார். யோவேல் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் இங்கே சொல்லப்படுகின்ற இறைவா அதற்கு பின்பு நான் மாந்தர் யாவர் மேலும் என் ஆவியை பொழிந்தருளுவேன். உங்கள் புதல்வரும் புதல்வியரும் இறைவாக்கு உரைப்பர். உங்கள் முதியோரும் கனவுகளையும் உங்கள் இளைஞர்கள் காட்சியும் காண்பர். அந்நாளில் உங்கள் பணியாளர் பணிப்பெண்கள் மேலும் என் ஆவியை பொழிந்தருளுவேன். இங்கே ஆவியானவர் யாருக்கு அருளப்படுகிறார் என்றால் ஆண் பெண் என்ற வேறுபாடு இல்லாமல் ஜெண்டர் ஈக்வாலிட்டி, ஆணுக்கு அளிக்கப்பட்டார் பெண்ணுக்கு அளிக்கப்பட்டார் என்பதல்ல, எல்லோருக்கும் அளிக்கப்படுகிறார். அதுதான் ஆவியானவர். முதியோருக்கும் இளைஞர்களுக்கும் அளிக்கப்படுகிறார். முதியோருக்கு மாத்திரமே அளிக்கப்பட்டார், இளையோருக்கு அளிக்கப்படவில்லை என்பதல்ல. முதியோர்கள் மாத்திரமே பேச வேண்டும், இளைஞர்கள் பேச வேண்டாம் என்பதல்ல. இங்கே ஜெனரேஷன் ஈக்வாலிட்டி, முதியோரும் இளைஞரும் என்பதெல்லாம் இல்லை. ஆவியானவர் எல்லோருக்கும் அளிக்கப்படுகிறார். அதே போல உயர்ந்தவன் என்பதற்கல்ல, பணியாளருக்கும் பணிப்பெண்களுக்கும் கிளாஸ் ஈக்வாலிட்டி. ஆவியானவர் எல்லோர் மேலும் பணியப்படுகிறார். ஆண் என்றும் பெண் என்றும் பாகுபாடு இல்லை, இளைஞன் என்றும் முதியோன் என்றும் பாகுபாடு இல்லை, பணியாளர் வேலைக்காரர் எஜமானன் என்ற பாகுபாடும் இல்லை. எல்லோருக்கும் இங்கே அருளப்பட்டிருக்கிறார். ஆகவே ஆவியானவர் என்பவர் எல்லோருக்கும் அருளப்பட்டிருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள அன்புக்குரியவர்களே. இன்று திருச்சபையின் அவல நிலைகள், இயேசு திருச்சபைகளை பார்த்து கண்ணீர் விட்டுக் கொண்டிருக்கிறார். இங்கே திருச்சபைகளுக்குள் மேன்மையை பேசிக் கொண்டிருந்தோம். ஆனால் இன்று திருச்சபைகளுக்குள் யாரும் கூட முடியவில்லை. அன்புக்குரியவர்களே, கிறிஸ்து நமக்கு அனுமதித்தால்தான் திருச்சபைக்குள் நாம் நுழையவும். கிறிஸ்து வாழ்வு கொடுத்தால்தான் நாம் வாழ்வு பெற முடியும். கிறிஸ்து மாத்திரமே நம்முடைய அடையாளம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். புற அடையாளங்களை எவர் ஒருவர் இருக்கிறாரோ அவர் மீண்டும் பிறக்கிறார். புற அடையாளத்தை எவர் ஒருவர் இழக்கிறாரோ அவர் இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறார். அப்படி ஆவியானவர் நமக்கு கற்றுத்தருகிறார், நமக்கு நிறைவூட்டுகிறார். இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து திருமுழுக்கு எடுத்த உடனே ஆவியானவரை அவர் பெற்றுக்கொண்டார். அங்கே தூய ஆவியானவரை பெற்றுக்கொண்ட அவர் திருப்பணிகளை அவர் செய்து கொண்டிருக்கிறார். அவர் திருப்பணியை செய்து கொண்டிருக்கின்ற போது எல்லாவற்றையும் தன்னுடைய சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்த பிறகு அங்கே சிலுவையிலே பிதாவே உன் கரத்தில் என் ஆவியை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று ஒப்படைக்கிறார். பெற்றுக்கொண்ட ஆவியானவரை மீண்டும் ஒப்படைக்கிறார். இந்த கொடுக்கப்பட்ட பிதா தன்னை நம்பி கொடுத்த திருப்பணிகளை முடித்து மீண்டும் ஆவியை பிதாவிடத்தில் ஒப்படைத்து விட்ட பிறகு பெந்தகோஸ்து நாளிலே எல்லோருக்கும் அருளப்படுகிறது, எல்லோருக்கும் கொடுக்கப்படுகிறது, எல்லோருக்கும் பலப்படுத்தப்படுகிறது. இங்கே தூய ஆவியானவரை எல்லோருக்கும் பெந்தகோஸ்து நாளிலே அருளப்படுகிறது, எல்லோருக்கும் கொடுக்கப்பட்டு அனைவரும் திருப்பணி ஆற்றுவதற்காய் அவர்கள் அனுப்பப்படுகிறார். இங்கே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்தில் 17ஆம் வசனத்தில் 20 நாட்களில் நான் மாந்தர் யாவர் மேலும் என் ஆவியை பொழிந்தருளுவேன். யோவேலில் சொல்லப்பட்ட இறைவாக்கு இயேசு வழியாக நிறைவேற்றப்பட்டு இயேசுவை ஒவ்வொருவரும் படிக்கும் பொழுது, இயேசுவை நினைவு கொள்ளும் பொழுது இங்கே அனைவருக்கும் தூய ஆவியானவர் அருளப்படுகிறார். அப்படி அருளப்படுகிறவர்கள் ஆண்டவருக்காக செயலாற்றுகிறார்கள். இங்கே ஆவியானவர் நமக்காக வழக்காடுகிறார், நமக்கு ஆலோசகராக இருக்கிறார், நம்மை ஊக்குவிக்கிறார், நம்மை உற்சாகப்படுத்துகிறார், நமக்கு ஆறுதல் அளிக்கிறார். இங்கே வெளிப்படுத்தல் விசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனத்தில் இதோ நான் கதவின் அருகில் நின்று தட்டிக்கொண்டே இருக்கிறேன், யாராவது என் குரலை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே சென்று
அவர்களோடு உணவருந்துவேன், அவர்களும் என்னோடு உணவருந்துவார். ஆகவே ஆவியானவர் நம் இதே கதவுகளை தட்டி கொண்டிருக்கிறார். முதன்மை துணையாளராய் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். மற்றொரு துணையாளராய் ஆவியானவர் இருக்கிறார். இயேசுவை நாம் வாழ்வில் ஆவியானவர் கற்றுக் கொடுத்துக் கொண்டே இருக்கிறார். இயேசுவை ஆவியானவர் நம்முடைய வாழ்விலை நினைவூட்டுக் கொண்டே இருக்கிறார். நாம் இயேசு கிறிஸ்து செய்த பணிகளை நாம் தொடர்ச்சியாக செய்யும் பொழுது ஆவியானவர் நம்மை செயல்படுத்திக் கொண்டே இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இங்கே உறுதியளிக்கப்பட்ட ஆவியானவர், உறுதிமொழி கொடுக்கப்பட்ட, வாக்குறுதி கொடுக்கப்பட்ட ஆவியானவர் நமக்கு அருளப்பட்டிருக்கிறார். இந்த ஆவியானவரை பெற்றிருக்கிற நாம் இதோ வாசற்படி நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனோடு பிரவேசித்து உணவருந்துவேன் என்று சொல்லப்படும். ஆவியானவரை வேற எங்கோ தேட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் காற்றை போல எங்கும் பரவி இருக்கிறார். அவரை உணர்ந்து கொள்ள வேண்டும். அதுதான் நம்முடைய தேவையாய். இன்றைய சூழலிலே இந்த திருச்சபையில் ஆவி இல்லை, அனல் இல்லை, இது இல்லை, அது இல்லை, இந்த திருச்சபையில தான் இது இருக்குது, அந்த திருச்சபையில எதுவுமே இல்லை என்று திருச்சபைகளுக்குள் குறை கூறுகின்ற செயல்பாடுகள் வளர்ந்திருக்கிறது. அன்புக்குரியவர்களே, திருச்சபைகளில் 4 சுவர்களில் சொல்லப்படுகின்ற செய்தி அல்ல, நீங்களே ஆலயங்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். கட்டிடங்களில் நாம் கடவுளை தேடக்கூடாது, ஆல்டரில் ஆண்டவரை தேடக்கூடாது. நமக்குள் கிறிஸ்து கட்டப்பட வேண்டும். நம் உள்ளம் ஓரிகன் சொன்னது போல குட்டி பரலோகம்தான் நம்முடைய இதயம். நம் இதயத்தில் ஆண்டவர் வாழ்கின்ற போது இயேசுவை அவர் நினைவூட்டுகிறார், இயேசுவை கற்றுத்தருகிறார். தூயாவினவர் இயேசுவை போல செயல்படுவதற்கு நம்மை வழிநடத்துகிறார். நம்முடைய வாழ்வை நாம் அர்ப்பணிப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆம், ஜெபம் செய்வோம். அருள் நிறைந்த ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபை இறை மக்களுக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஊரடங்கு உத்தரவால் இல்லங்களிலே இருக்கின்ற பிள்ளைகள் ஆண்டவரே அநேக நாட்களாக இல்லங்களிலே முடங்கி இருக்கிறோம். ஆண்டவர், இந்த கொரோனா தொற்றினால் அவதிப்படுகின்ற மக்களை நீர் ஆசீர்வதித்து அவர்களை மீட்டுக் கொண்டு அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும் கர்த்தாவே. இந்த திருப்பணிகளை இணைந்து செயலாற்றுகின்ற மருத்துவர்கள், செவிலியர்கள், இன்னும் அரசு பணியாளர்கள், சுகாதார பணியாளர்கள் எல்லோருக்கும் நல்ல பலத்தை தாரும். பசியால் பட்டினியால் இருக்கின்ற மக்களுக்காய் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கான உணவை நீர் அளித்தோம். வானத்து பறவைகளை பாருங்கள் என்று சொல்லிக் கொடுத்த ஆண்டவர், இந்த பறவைகளைப் போல சுதந்திரமாக இருங்கள் என்று சொல்லிக் கொடுத்த ஆண்டவர். ஆண்டவர், இதனுடைய நோக்கம் எவரும் தங்களுக்கான ஒன்றை சேமித்துக் கொள்ளாதீர்கள், இருப்பதை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிக் கொண்ட ஆண்டவர். ஆண்டவர், நாங்கள் எங்களிலே இருப்பதை பசியால் இருக்கின்ற மக்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்வதற்கான ஞானத்தை தான். ஆண்டவரே, இந்த ஊரடங்கினால் உணவில்லாமல் எங்கள் இந்திய தேசத்திலே இலைத்தடைகளை உட்கொள்கின்ற காட்சியை நாங்கள் காண்கிறோம். ஆண்டவரே, விலங்குகளை பச்சையாக சாப்பிடுகின்ற அவலநிலையை நாங்கள் காண்கிறோம். புலம்பெயர் தொழிலாளர்கள் ஆண்டவரே வெகு தூரம் நடந்து செல்கின்ற அவலநிலையை நாங்கள் காண்கிறோம். ஆண்டவரே, இப்படிப்பட்ட அவலநிலை இதையெல்லாம் பார்த்து கொண்டு ஆண்டவரே மக்கள் விழிப்படைந்து மக்களின் அரசை நாங்கள் சரியான முறையில் தெரிவு செய்வதற்கு எங்கள் மக்களுக்கு ஞானத்தை தாருங்கள் தான். கொஞ்ச நேர மகிழ்ச்சிக்காய் வாக்குகளை விற்குகின்ற, பணத்திற்காய் வாக்கை விற்குகின்ற எண்ணங்களை மக்கள் அப்புறப்படுத்தி ஆண்டவரை கொடுக்குகின்ற பணம் கொஞ்ச நாளுக்கு தான் நல்ல மனிதர்களை தெரிவு செய்தால் நல்ல வாழ்வை நாம் பெற்றுக்கொள்வோம் என்ற விசுவாசத்தை ஆண்டவரை அந்த எண்ணங்களை மக்களுக்கு தாருங்கள் தான். யதார்த்தத்தை புரிந்து கொள்வதற்கு மக்களுக்கு நீர் கற்றுத்தார். ஆண்டவரே, உணவற்ற மக்களுக்கு எல்லோரும் உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் உதவி செய்வதற்கான ஆற்றலை தான் தொடர்ந்து பாதுகாத்துக் கொள்ளும், நன்மையும் கிருபை அளித்தருளும். ஆண்டவருக்கு சாட்சிகளாய் நாங்கள் வாழ கற்றுத்தாரும். விரைவிலே இந்த நோய் தொற்று அப்புறப்படுத்தப்பட்டு இயல்பான சூழல் உருவாவதற்கான ஆற்றலை தான். தூய எஃபிப்பணி ஆலயம், தூய யோவான் ஆலயத்தின் இறை மக்களை ஆசீர்வதித்தருளும். இந்த 2 குருசேகரில் இணைந்திருக்கின்ற இறை மக்களையும் ஆசீர்வதித்தருளும். நன்மையும் கிருபையும் எப்போதும் தொடரட்டும்.
ஆண்டவருக்கு சாட்சிகளாய் நாங்கள் இருக்க கற்றுத்தார். அனைத்தும் இறைவன் இயேசு கிறிஸ்துவடியாய் செபிக்கிறோம் எங்கள் பெற்றோராம் கடவுளே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என்னுடைய பரிசுநாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல நன்மைகளையும் மறவாதே. ஆமென். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தாய் தந்தைய கடவுளை தூயாக வழிநடத்தும் துணை இருக்கும் நம் அனைவரோடு மிஞ்சும் எல்லா காலையிலும் தங்கி தரிப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவரும் தாவியோடு இருப்பாராக. சமாதானத்தோடு சென்று வாருங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே. ஆண்டவர் இந்த ஆலயாசம்